நண்பர் ஒருத்தரோட முகநூல் பதிவில் ஒரு கமெண்ட்டை பார்க்குறேன். அது என்னன்னா, கல்வி அறிவு இருக்க இடத்துல வந்து பாஜக இருக்காது, பாஜக இருக்க இடத்துல வந்து கல்வி அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு திமுககாரன் ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கான். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சரி, இப்போ யாருக்கு கல்வி அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு கல்வி அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரியும். இருந்தாலும் இது என்னடா புது உருட்டா இருக்கு அப்படின்னு தான் யோசித்தேன். சரி, இப்போ யாருக்கு கல்வி அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். திமுகவா பாஜகவா? நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலில் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அது என்னன்னா, 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாச்சுன்னா கேஸ் சிலிண்டர் விலையை 100 ரூபா குறைப்பேன் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. வெற்றி பெற்று 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்பேன் அப்படின்னு சொல்ல திட்டத்தை அமல்படுத்தவே இல்லை. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே வாபஸ் வாங்கிட்டு இன்னொரு திட்டத்தை உள்ள கொண்டு வராங்க. அது என்னன்னா, தகுதி உள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி. தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, தமிழகத்துல நிதி இல்லை. நிறைய பெண்கள் வரை கேட்டிருந்தாங்க, அந்த 1000 ரூபாய் நாங்கள் வாங்குறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த தகுதிங்கிறது நிதி இல்லை அப்படிங்கிறது அவங்களோட டிக்ஷனரியில் எழுதியிருக்காங்க. அப்புறமா 2024 தேர்தல் வருது. அந்த தேர்தலையும் ஒரு பிட்டை போடுறாரு. அது என்னன்னா, கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு கம்மி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடுறாரு. இதுக்கு ஒருபடி மேலே போய் இன்னொருத்தர் ஒரு காமெடி பண்ணுறாரு. அது என்னன்னா, மாதம் 8500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாஜக வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில் எந்த ஒரு இலவசத்தையும் அறிவிக்கலை. மாதம் 1000 ரூபா தருவேன், 2000 ரூபா தருவேன் அப்படிங்கிற மாதிரி எதையும் சொல்லலை. அவங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, 2034 இந்தியா வந்து வல்லரசாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டம். இப்படி இருக்கும்போது மக்களுக்கு 1000 2000 அப்படின்னு சொல்லி கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கியாச்சுன்னா இந்தியா வல்லரசாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் அவங்க வந்து எந்த ஒரு இலவச திட்டத்தையும் அறிவிக்கலை. இந்த இடத்துல நாம குறிப்பிடப்பட வேண்டிய என்னன்னா, பாஜக தொண்டர்களுக்கு தான் கல்வி அறிவு அதிகம் இருக்கு அப்படிங்கிறது தான். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாஜக தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை, பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் 100% கல்வி அறிவு இருக்கு. 3 வருஷம் ஆகியும் 2021 தேர்தலில் சொன்ன 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு குறைப்பேன் அப்படிங்கிற திட்டத்தை இன்னும் அமல்படுத்தவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, நிதி நிலைமை தான். நிதி நிலைமை இப்படி இருக்கு அப்படிங்கிற போது இவங்களால இப்படி இந்த ஒரு திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பாஜக தொண்டர்களும் பாஜகவுக்கு வாக்களித்த மக்களும் யோசிச்சாங்க. அதனாலதான் திமுகவில் இருந்த 6% கல்வி அறிவு உள்ள மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு அவங்களோட வாக்கு சதவீதத்தை 5% 11 மாத்தி விட்டாங்க. இப்ப சொல்லுங்க, யாருக்கு கல்வி அறிவு அதிகம் இருக்கு? பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கா இல்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கா? நேர்மையாய் வாழ்ந்த எவனும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான். இவை எல்லாவற்றுக்கும் பிறகும் நீ திமுகவுக்கு தான் வாக்களிப்பா என்றால் போய் வாக்கு போடு. காமராஜரை போல படிக்காத மேதைகள் உள்ளதும் பாஜக தான் அப்படின்னு சொல்லுது என்னோட கருத்து. என்னடா இவன் காமராஜரை உள்ள கொண்டு வரானே, ஒருவேளை ஜாதி வரி பிடிச்சவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க. நாம பள்ளி படிப்பை தொடங்கினாலே ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்ற உலகத்துல தான் ஜாதியை ஒழிக்கணும், ஆனா ஜாதி சலுகை வேணும் அப்படிங்கிறவங்க மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சும்மா சொல்லுவாங்க, ஜாதியை நாங்க தான் ஒழிச்சோம், நாங்க தான் எல்லாம் பண்ணோம், பெண்களுக்கு விடுதலை கொடுத்தது நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா முதல்ல ஆண்களுக்கு கொத்தடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். எப்ப பாரு சின்னவர் வாழ்க, இளையவர் வாழ்க, பெரியவர் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்க்குறேன், பல்லர் ஜாதி வரி சக்லியர் படுகொலை அப்படிங்கிற மாதிரி. ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னாரு பாரதியார். ஆனா நீ எந்த ஜாதின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குது தமிழக அரசு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்கிட்ட நீ எந்த ஜாதின்னு கேட்டு அட்மிஷனை போட்டுட்டு பக்கத்துல வைக்கிறான், தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு சொல்லி.